ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய மோதல்களும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களும் ஈரானிய கடற்படையினுடைய அதிரடியான பதிலடி தாக்குதல்களும் விரிவடையும் போர்க்களமும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் பற்றி எரிகின்றனவா? இது தொடர்பாக நாசாவின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இதனை வெளிப்படுத்துகின்றன. துபாய் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் பற்றி எரியும் துபாய் விமான நிலையத்தினுடைய பகுதிகளும் இழப்புகளை மூடி மறைப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் ஐக்கிய அரபு அமீரக அடிமைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிரி நாடாக அறிவித்திருக்கக்கூடிய ஈரானும் அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரஃபேல் போர் விமான படைகளை களமிறக்கியிருக்கக்கூடிய எகிப்தும் அடிமைகளுக்கிடையிலான சந்திப்பும் 25.7 பில்லியன் டாலர்கள் பெறுமதியளவிலான ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அடிமை அரபுகளுக்கு வழங்குவதற்கான ஒப்புதலை வழங்கிய அமெரிக்கா, கொத்து கொத்தாக அளிக்கப்படும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் லெபனானிய களத்தில் நடைபெற்று வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் ஈராக்கிய அமைச்சர்களுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளும் இது ஈரான் அப்டேட்டின் 136வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். ஈராக் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்காகவும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கான நிதி உதவிகளை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை முழுமையாக துண்டிப்பதற்காகவும் அமெரிக்கா உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக தற்போது அமெரிக்காவினுடைய கருவூலத்துறையானது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவை வழங்கக்கூடிய ஈராக் எதிர்ப்பு குழுக்களோடும் ஈரானோடும் எண்ணெய் வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய ஈராக்கிய எண்ணெய் அமைச்சகத்தின் துணை அமைச்சருக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த எண்ணெய் வர்த்தகத்தின் மூலமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான ஆதரவையும் நிதி உதவிகளையும் வழங்குவதாகவும் ஈராக்கினுடைய எண்ணெய் துணை அமைச்சர் எண்ணெய் வர்த்தகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை பயன்படுத்தி ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஈரான் மற்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு இடையிலான நிதி நிறுவனங்களையும் அவர் முகாமை செய்வதாகவும் இவற்றை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு அவருக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் கருவூலத்துறையானது அறிவித்துள்ளது. இதே போன்று ஈராக்கிய அரசாங்கத்திற்கும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கும் முகமாக முக்கியமான தலைமைகளுக்கு எதிராகவும் அமைச்சர்களுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் அமெரிக்க கருவூலத்துறையானது அறிவித்துள்ளது. மேலும் இன்னும் 2 வாரத்திற்குள்ளே ஈராக்கினுடைய புதிய அமைச்சரவை தெரிவு செய்யப்பட போகின்றது. இந்த அமைச்சரவையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் இவற்றை கருத்தில் கொள்ளாமல் ஈரானினுடைய புதிய பிரதமர் ஈராக் எதிர்ப்பு குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை வழங்குவாராக இருந்தால் ஈராக்குக்கு எதிராகவும் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 8க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் உச்ச வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்த வேளையில் தெற்கு லெபனானினுடைய மேற்கு கடற்கரை பிரதேசமான டயர் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். தெற்கு லெபனானுடைய மேற்கு கடற்கரை பிரதேசமான நக்கூரா பிரதேசத்திலிருந்து டயர் பிரதேசத்தை நோக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் முன்னேறுவதற்கு ஆரம்பித்தன. குறித்த கடற்படை பாதையினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 3 கவச படை பிரிவுகள் களமிறக்கப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவினர் அதிரடியாக களமிறக்கப்பட்டு குறித்த 3 கவச படைப்பிரிவுகளுக்கு எதிராகவும் பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது ரதுவான் படைப்பிரிவினர் டசன் கணக்கான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதற்கமைவாக டயர் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஒரே நேரத்தில் அடுத்தடுத்ததாக குறிவைத்து தாக்கினார்கள். இந்த தாக்குதலிலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் தீப்பற்றி எறிந்துள்ளன, தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. குறித்த தாக்குதல் தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும்
தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவினர் குறித்த பிரதேசத்தை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளார்கள். மேலும் 3 பொறிகளை வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலில் மாத்திரம் கிட்டத்தட்ட 25 தொடக்கம் 30 வரையிலான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையிலேயே குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறியது. மீண்டும் நக்கூராவினுடைய எல்லை பகுதிக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பின்வாங்கிவிட்டது. அதே போன்று தெற்கு லெபனானினுடைய பயாதா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன்களை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 3 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். குறித்த புல்டோசர் வண்டியை இயக்கக்கூடிய 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 வீடுகளுக்குள் வைக்கப்பட்டிருந்த பொறியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் வசமாக சிக்கி அளிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பொறிவைக்கப்பட்ட வீடுகளை அடைந்ததும் ரத்வான் படைப்பிரிவினர் குறித்த வீடுகளை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக அளித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் இவர்களை அள்ளிச் சென்றிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இன்று காலை தேர் சிரியன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 ஜீப் வண்டிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டதும் ஜீப் வண்டிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தெரித்து ஓட ஆரம்பித்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் 3 ட்ரோன்களும் வெடிக்கச் செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களிடத்திலே இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று மாலை அல் பயாதா மற்றும் அல் சைத் பிரதேசங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாதையினூடாக நகர்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அவசர ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 6 சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று பயாதாவினுடைய எல்லை பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைத்திருக்கக்கூடிய சிறிய கட்டளை தளத்தை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த கட்டளை தளம் சிதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 10க்கும் அதிகமான போர் வாகனங்களையும் 40க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய இழப்புகளை தொடர்ச்சியாக மூடி மறைத்து வருகின்றது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் ஒரு புதிய முன்மொழிவானது ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இந்த முன்மொழிவை பயன்படுத்தி சீனாவோடு சில காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் குறித்த முன்மொழிவானது ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே விவாதத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதன்போது அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கான முன்மொழிவை ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகள் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இந்த முன்மொழிவானது ஈரானுக்கு எதிரான சட்டவிரோத தாக்குதல்களை நியாயப்படுத்துகின்றது. ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா தான் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை முடிவுக்கு வந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் நிலைமைக்கு திரும்பிவிடும். இதனால் நாங்கள் இந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகள் அறிவித்துள்ளார்கள். அதாவது குறித்த முன்மொழிவை முன்வைத்து சீனாவை வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரான் ரஷ்யாவை வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு குறித்த முன்மொழிவை வீட்டோ செய்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் பெரும்பாலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவை இனி வரக்கூடிய நாட்களில் ரஷ்யா வீட்டோ செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் ரஷ்யாவையும் சீனாவையும் வைத்து மாறி மாறி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அடிமை அரபு நாடுகளுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கான மிகப்பெரிய ஒப்பந்தத்திற்கான ரகசிய ஒப்புதலை வழங்கியுள்ளது. காங்கிரஸ் சபையினுடைய முழுமையான அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாகவே அடிமை அரபு நாடுகளுக்கான இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வாரமும் இவ்வாறு தான் $6 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களுக்கான ஒப்புதலை அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் அடிமை அரபுகளுக்கு வழங்கியிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது அடிமை அரபுகளுக்கு தேவையான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கு $25.7 பில்லியன் பெறுமதி அளவிலான ஒப்பந்தத்திற்கான ஒப்புதலை அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமே அவசரமாக இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் பஹ்ரைனுக்கும் $8 பில்லியன் பெறுமதி அளவிலான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதாகவும் கத்தாருக்கு $4 பில்லியன் பெறுமதி அளவிலான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதாகவும் குவைட்டுக்கு $9.3 பில்லியன்
பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ரகசியமாக அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான வேடிக்கையான விடயம் என்னவென்றால், ஈரானின் தாக்குதல்களை பயன்படுத்திய அமெரிக்கா அடிமை அரபுகளுக்கு இந்த மிகப்பெரிய ஒப்பந்தத்தினை வழங்கியுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அடிமை அரபுகளுக்கு அவசரமாக வழங்கப்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு பெட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணையானது 1.4 தொடக்கம் 1.8 மில்லியன் வரையிலான பெறுமதியை கொண்டிருக்கும். மேலும் ஆண்டொன்றுக்கு அமெரிக்காவினால் 600 பெட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை மாத்திரமே உற்பத்தி செய்ய முடியும். எனவே தற்போது அடிமை அரபுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த பெட்ரியோட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை அடிமை அரபுகளுக்கு வழங்குவதற்கு குறைந்தது 8 வருடங்கள் செல்லும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அடிமை அரபுகளிடமிருந்து அவசரமாக 25 பில்லியன் டாலர்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இவ்வாறான ஒரு ஏமாற்று ஒப்பந்தத்தினை முடித்திருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த ஒப்பந்தமானது ஈரானுக்கு எதிரான போர் செலவுகளை ஈடு செய்வதற்காக அடிமை அரபுகளை அமெரிக்கா பயன்படுத்திக் கொண்டுள்ளது என்பதனை உறுதிப்படுத்துகின்றது என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து எகிப்தி அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியை சந்திப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறங்கியிருந்தது. மேலும் எகிப்தி அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் கொத்தடிமையான ஸ்னூப்பியோடு கலந்துரையாடுகளை மேற்கொண்டது மாத்திரமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான வான்படைகளையும் எகிப்தி அடிமை களமிறக்கியுள்ளது. அதாவது எகிப்தினுடைய ரஃபேல் வான்படையை தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறக்கியுள்ளார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடும் ஈரானிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தும் நோக்கத்தோடுமே எகிப்தினுடைய ரஃபேல் விமானப்படையானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் எகிப்தினுடைய ரஃபேல் விமானப்படையை ஐக்கிய அரபு அமீரகத்தினால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எகிப்தினுடைய துறைமுகத்திலே 35 பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான முதலீடுகளை ஐக்கிய அரபு அமீரகம் ஆரம்பித்துள்ளது. பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எகிப்தை மீட்டெடுப்பதற்காகவும் எகிப்துக்கு பொருளாதார ரீதியில் ஆதரவை வழங்குவதற்காகவும் பிராந்தியத்திலே எகிப்தின் மீதான கட்டுப்பாடை ஐக்கிய அரபு அமீரகம் அதிகரிப்பதற்காகவும் 35 பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான முதலீட்டு ஒப்பந்தத்தை எகிப்தோடு முடித்திருந்தது. மேலும் இந்த முதலீட்டு ஒப்பந்தத்திற்கு பின்பு எகிப்தி அடிமைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கொத்தடிமையாகவும் மாறியுள்ளார்கள். இதனாலேயே தற்போது எகிப்தி அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான விமானப்படைகளையும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் களமிறக்கியுள்ளது. மேலும் இவை தொடர்பான புகைப்படங்களும் காணொளிகளும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே உச்ச மோதல்கள் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கடல் பிரதேசத்திற்கு அருகாமையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் வைத்தே அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஈரான் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராகவும் சரக்கு கப்பல்களுக்கு எதிராகவும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 2 எண்ணெய் கப்பல்களையும் ஒரு சரக்கு கப்பல்களையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் குறித்த 3 கப்பல்களும் தீப்பற்றி எரிவதாகவும் குறிப்பிடப்பட்டது. இப்படியான நிலைமையில் இன்று மாலை குறித்த பிரதேசம் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை நாசா வெளியிட்டிருந்தது. குறித்த செயற்கைக்கோள் புகைப்படத்திற்கு அமைவாக குறித்த பகுதியிலே 5 கப்பல்கள் தீப்பற்றி எரிவதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அதாவது 2 எண்ணெய் கப்பல்களும் ஒரு சரக்கு கப்பல்களும் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவை தீப்பற்றி எரிவதாகவும் சர்வதேச கப்பல் பாதுகாப்பு நிறுவனங்கள் அறிவித்திருந்தன. ஆனால் மேலதிகமாக தீப்பற்றி எரியக்கூடிய 2 கப்பல்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் அறிவிக்கவில்லை. நாசாவினுடைய செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமாகவே 2 எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிவதனையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் தீப்பற்றி எரியக்கூடிய கப்பல்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடாமல் இருப்பதற்காகவே நாசாவும் சிவப்பு நிற புள்ளிகளினால் குறித்த கப்பல்களுடைய புகைப்படங்களை மறைத்துள்ளது. எனவே ஈரானிய கடற்படையினர் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை எந்த பிரதேசத்தில் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அந்த பிரதேசத்தில் தான் இந்த 2 கப்பல்களும் தீப்பற்றி எரிகின்றன. எனவே இவ்வாறு தீப்பற்றி எரியக்கூடிய 2 போர்க்கப்பல்களும் அமெரிக்க போர்க்கப்பல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சிறிய போர்க்கப்பல்களாகவே இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலோடு கிட்டத்தட்ட 6 அலிப்பான் சிறிய போர்க்கப்பல்கள் கொண்டு செல்லப்படும். இவ்வாறு 2 சிறிய அலிப்பான் டெஸ்ட்ரோயர் போர்க்கப்பல்களே தீப்பற்றி எரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் செயற்கைக்கோள் படங்களிலே குறித்த கப்பல்களுடைய புகைப்படங்கள் முழுமையாக மூடிமறைக்கப்பட்டுள்ளதனால் இந்த தகவல்களை செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமாக உறுதிப்படுத்த முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் மூடிமறைக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக தீப்பற்றி எரியக்கூடிய 2 கப்பல்களும் அமெரிக்க போர்க்கப்பலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 சிறிய போர்க்கப்பல்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாக பல ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதனால் அமெரிக்காவினுடைய 2 சிறிய போர்க்கப்பல்கள் பற்றி எரிகின்றது என்பதனை எங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்.
அத்தோடு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் ஓஷன்கோ என்கின்ற எண்ணெய் கப்பலை ஈரானிய கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் குறித்த எண்ணெய் கப்பலானது ஈரானின் தேசிய நலன்களுக்கும் ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கப்பலாகும் என்றும் இதன் விளைவாகவே குறித்த எண்ணெய் கப்பலை முழுமையாக கைப்பற்றி இருப்பதாகவும் அந்த எண்ணெய் கப்பலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய்களையும் கைப்பற்றி இருப்பதாகவும் ஈரானிய கடற்படையினர் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் பல எண்ணெய் கப்பல்களையும் கைப்பற்றுவதற்கு குறித்த பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகளையும் ரோந்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்தும் மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் அனைத்தையும் முழுமையாக முறியடித்து விட்டதாகவும் ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்தது. ஆனால் அதிகாலை வேளையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த தாக்குதல்களில் துபாய் விமான நிலையத்தில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகள் இன்று மாலை தான் இருந்தது. இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈரானிய பாராளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர் அலி கத்ரியன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு இதற்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தை ஒரு அண்டை நாடாக கருதாது. ஐக்கிய அரபு அமீரகத்தினை ஒரு எதிரியாகவும் எதிரியினுடைய தளமாகவுமே கருதும். இதற்கமைவாக நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தினை எதிரி நாடாகவே அறிவிக்கின்றோம். இதனால் இதற்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் குர்திஸ்தான் பிரதேசத்தை போன்றே கவனிக்கப்படும். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் நாங்கள் எவ்வாறு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோமோ அதே போன்றே இதற்கு பிறகு நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவோம். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான சமன்பாடுகளை நாங்கள் மாற்றி அமைத்து விட்டோம். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒவ்வொரு அச்சுறுத்தல்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம். குர்திஸ்தான் பிரதேசத்திலே முன்கூட்டிய தாக்குதல்களை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்கின்றோமோ அதே போன்றே ஐக்கிய அரபு அமீரகத்திலும் முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான பரந்தளவிலான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகி வருகின்றோம் என ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய தாக்குதல்களினால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொழில் புரியக்கூடிய பலருக்கும் இது நன்றாக தெரிந்திருக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய தொழிலாளிகளுக்கு தேவையான சம்பளத்தினை வழங்குவதற்கு கூட தடுமாறி வருகின்றன. குறிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்களுக்கான சம்பளங்களும் கொடுப்பனவுகளும் பாரிய அளவில் குறைக்கப்பட்டு வருகின்றன. கத்தார் மற்றும் ஏனைய அடிமை அரபு நாடுகளிலும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. பொருளாதார நெருக்கடிகளின் விளைவாக நிறுவனங்கள் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றன. எனவே இப்படியான நிலைமையில் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஒரு எதிரி நாடாக அறிவித்திருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்வது போன்று இனி ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்வது என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரத்தை படிப்படியாக சிதைத்துவிடும். மேலும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக பரந்தளவிலான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான பல சாகசங்கள் களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. அத்தோடு கடந்த 3 மணித்தியாலங்களுக்கு முன்பு ஹெர்மோஸ் ஜலசந்தியினுடைய சிரிக் பகுதியில் 2 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அமெரிக்க வான்படையினர் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இன்னும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக அமெரிக்க கடற்படையினரே சிரிக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானின் கடற்படை தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதைத் தொடர்ந்து ஈரானிய கடற்படையினரும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மீண்டும் மோதல்கள் வெடித்துள்ளன. இன்றிரவும் இரு தரப்பினருக்கும் இடையில் உச்சக்கட்ட மோதல்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மீண்டும் பதற்ற நிலைமை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஈரானிய கடற்படையினர் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.